இன்னைக்கான டாப் சம்பவங்கள் என்னென்னு பாப்போமா? அதுல ஃபர்ஸ்ட் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது. சென்சார் போர்டு வந்து ஜனநாயகன் படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. படம் 3 hours 3 minutes ஓடுற மாதிரி தயார் பண்ணிருக்காங்க. கம்மிங் 24th ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்க. எல்லாருமே மறக்காம போய் தியேட்டர்ல பாருங்க. முதலமைச்சர் விஜய் சாரோட கடைசி படம். செகண்ட், நாளைக்கு முதலமைச்சர் விஜய் சார் கரூருக்கு போக போறாரு. அங்க ரோட் ஷோ நடக்க போகுது. ரோட் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா காலையில 11 மணிக்கு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிய முதலமைச்சர் விஜய் சார் தொடங்கி வைக்க போறாரு. அந்த நிகழ்ச்சியில 5000 பேருக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கரூர் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்த 41 குடும்பங்களை அவர் சந்திக்க போறாரு. அதுல 32 பேருக்கு கவர்மெண்ட் ஜாப்கான அப்பாயின்மெண்ட் லெட்டரை கொடுக்க போறாரு. தேர்டு, கரூர்ல 1700 கோடியில புதிய காலனி தொழிற்சாலை ஒண்ணு தொடங்க போறாங்க. அதுக்கு முதலமைச்சர் விஜய் சார் நாளைக்கு அடிக்கல் நாட்டுறாரு. அந்த தொழிற்சாலை மூலமா கிட்டத்தட்ட 13,500 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஃபோர்த்து, அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களை வந்து மதுரை அமர்வு நீதிமன்றம் பாராட்டி இருக்காங்க. எதுக்குன்னா, ரமேஷ் அவர்கள் வந்து ஒரு கோவிலுக்கு போனப்ப அங்க பிரசாதம் சுகாதாரமா இல்ல அப்படின்னு சொல்லி பக்தர்கள் சொன்னதை அடுத்து ரமேஷ் அவர்கள் வந்து இனி கோவில்கள்ல பிரசாதம் தயார் பண்ணி விற்பனை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, பிரசாதம் சுகாதாரமா ரெடி பண்றாங்களா அப்படின்னு சொல்லி மக்கள் நேரடியா பாக்குற மாதிரியும் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அத மதுரை அமர்வு நீதிமன்றம் அவரை பாராட்டியிருக்காங்க. ஃபிஃப்த், மகளிருக்கான ஃப்ரீ பஸ்ஸ மகளிர் விடியல் பயணம் அப்படின்றத மகளிர் பயணம் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க.